வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீமுடன் இணைந்து வெளியிடும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி மதுரவாயல் தொகுதி. இந்த மதுரவாயல் தொகுதி 2011 மறுசீரமைக்கப்பட்ட தொகுதியாகும். 2011 இந்த தொகுதி சீரமைக்கப்பட்டு முதலில் வெற்றி பெற்ற கட்சி திமுக. அதன் பின் அதிமுக 2016 2021 மறுபடியும் திமுகவை வென்றுள்ளது. 2 முறை திமுகவும் 1 முறை அதிமுகவும் இந்த மதுரவாயல் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. தற்போது 2021 வெற்றி பெற்ற திமுக 1,21,298 வாக்குகளை பெற்று, அதாவது சதவீத அடிப்படையில் 44.64% வாக்குகளை கணபதி என்ற வேட்பாளர் பெற்று வென்றுள்ளார். அவரை தொடர்ந்து இரண்டாவதாக தோல்வியடைந்த அஇஅதிமுக பெஞ்சமின் 89,577 வாக்குகள், அதாவது சதவீத அடிப்படையில் 32.97% வாக்குகளை பெற்றுள்ளார். மக்கள் நீதி மய்ய கட்சி பத்மபிரியா இந்த இடத்தில் 12.29%, 33,401 வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்தில் உள்ளார். இந்த இடத்தில் மக்கள் நீதி மய்ய கட்சி பத்மபிரியா ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டாக இருந்துள்ளார். 2021 தேர்தலை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சி பெரும்பாலான தொகுதியில் 3ஆம் இடம் உள்ளது. சில தொகுதிகளை மக்கள் நீதி மய்ய கட்சி 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. பத்மபிரியா பெற்ற வாக்குகள் 12.29%, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஜி கணேஷ்குமார் 4ஆம் இடத்தில் 21,045 வாக்குகள், அதாவது சதவீத அடிப்படையில் 7.74% வாக்குகளை பெற்றுள்ளார். அமமுகவை சார்ந்த லக்கி முருகன் 2,660 வாக்குகள் பெற்று 0.98% சதவீத அடிப்படையில் பெற்றுள்ளார். நோட்டோ 2,146.79% வாக்குகளை பெற்றுள்ளது. இந்த தொகுதியில் அதிமுகவிடமிருந்து திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன ஓட் 4.52% ஆகும். மதுரவாயல் தொகுதியில் 2016 பெஞ்சமின் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த தொகுதியில் தற்போது திமுக பெஞ்சமினை பின்னுக்கு தள்ளி கணபதி என்பவர் வெற்றி பெற்றுள்ளார். மதுரவாயல் தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் 4,13,109. அதில் ஆண் வாக்காளர்கள் 2,08,664, பெண் வாக்காளர்கள் 2,04,445. மொத்த வாக்காளர்கள் இந்த 2021 வாக்கு செலுத்தியவர்கள் 2,71,764. நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 2,146. தற்போது 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பை பார்க்கலாம். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுகவிற்கு 37% ஆதரவை மக்கள் தெரிவித்துள்ளார்கள். அதே சமயம் அதிமுகவிற்கு 32% அளவிலும், தமிழக வெற்றிக் கழகம் நடிகர் விஜயின் கட்சி இதற்கு 20% மக்கள் ஆதரவை தெரிவித்துள்ளார்கள். அதாவது 3ஆம் இடத்தில் விஜயின் புதிய கட்சி மக்களின் ஆதரவை பெற்றுள்ளது. 4ஆம் இடத்தில் நாம் தமிழர் கட்சி 7% வாக்குகளை பெற்றுள்ளனர். கருத்து எதுவும் கூற விரும்பவில்லை என்று 3% மக்களும் தெரிவித்துள்ளார்கள். போன முறை மக்கள் நீதி மய்ய கட்சி 12% வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்தில் இருந்தது. தற்போது மக்கள் நீதி மையம் திமுக இரண்டும் கூட்டணியில் உள்ளன. அதனால் இந்த முறை திமுகவிற்கு அதிகமான வாக்குகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. அதே போல நாம் தமிழர் கட்சி போன முறை 4ஆம் இடத்தில் உள்ளது. இந்த முறையும் நாம் தமிழர் கட்சி 4ஆம் இடத்தில் தான் உள்ளது. இது தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும் என்பது, தேர்தல் கூட்டணிகள் எவ்வாறு மாறுகின்றன என்பதை போன்றுதான் இந்த காட்சி களங்களும் மாறும். தேர்தல் வியூகங்களை பொறுத்து தேர்தலுடைய வெற்றி திமுகவிற்கோ அல்லது விஜயும் அதிமுகவும் கூட்டணி வச்சால் அது அவர்களுக்கு கூடுதல் சாதகமாக இருக்கும். தொடர்ந்து நமது சேனலை பின்தொடருங்கள். உங்கள் ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கவும். அதேபோல் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.